எல்லாரோட வாழ்க்கையிலுமே பாடல்ங்கிறது எல்லா தருணங்களையும் நம்ம கேட்போம். அதாவது சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, லவ் ஃபெயிலியர் ஆனாலும் லவ் சக்சஸ் ஆனாலும் இந்த மாதிரி எப்பவுமே நம்மளுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறதுனா பாடல் சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடலை இசையமைச்சு கொடுக்கிற இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதை நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு வகையில உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் அந்த பாட்டு தான் நம்பர் 1. நான் எதிர்பார்த்த பாட்டு விஷுவலில் இல்லை, ஆடியோவில் மட்டும்தான் அந்த பாட்டு வந்துச்சு. இந்த அளவு விஷுவலில் போடுவாங்களா டிவியில், எனக்கு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மகிழ்ச்சி இல்லை. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ண, அடியேடி சின்ன பிள்ளைங்கிறது ஒரு டூயட். அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள மலர்ந்த மலர மறைச்சா நல்லா இல்லை. ஆனால் அவ்வளவும் இருக்கு. ஆனால் ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் இலக்கியம் நிறையா இருக்குது. இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்லேயோ காது குத்துலேயோ ஊரில் எதுலேயோ பாடாத வீடே கிடையாது. வணக்கம் மக்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம மியூசிக் டைரக்டர் சௌந்தர்யன் அவர்களை தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். சார், எல்லாருக்குமே சின்ன வயசுல டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இல்ல சினிமால நடிக்கணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கனவு இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு சின்ன வயசுலேயே இசையில் வரணும், முதலாளாக வரணும் அப்படிதான் நினச்சேன். சின்ன வயசுல நினச்சது தான். சின்ன வயசுனா ஒரு 8th ஸ்டாண்டர்டு கிராஸ் ஆனோடனே அது நினைச்சேன் நான். அப்படியா? அது எப்படி நீங்க 8th ஸ்டாண்டர்ட்லயே முடிவு எடுத்தீங்க? ஏதாவது உங்களுக்கு படமோ இல்ல பாடலோ பார்த்து தோணுச்சா, இல்ல தானாவே நீங்க பாடலாசிரியர் ஆகணும் இல்ல இசையமைக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி அந்த சிந்தனை எல்லாம் வராது. நம்ம எய்ம் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு டீனேஜ் வர்றப்ப தான் உங்களுக்கு நம்ம என்ன ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அது கூட முழுமையாக உங்களுக்கு நம்ம நினைக்கிறது சரியாக தப்பான்னு கூட தெரியாது. ஆனால் தப்பாக தான் நினச்சேன் நான். நம்ம சினிமாவுக்கு போகணும், பாடணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும் தப்பாக தான் நினச்சேன். அது முடியுமா முடியாதாங்கிறது எப்போ வரணும், உங்களுக்கு +2 முடித்து காலேஜ் வர்றப்போ தான். அப்போ நினச்சது நான் தப்பு தான். அது ரைட்டாக தப்பாங்கிறது நான் ஸ்டடி பண்ணது, தீர்மானித்தது, பர்ஃபெக்டாக தீர்மானித்தது எப்போன்னா காலேஜ் வர்றப்போ தான். ஏன்னா காலேஜ் வர்றப்போ தான் ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய லைஃப்பை நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அதுபோல் கல்லூரிக்கு போகிறப்போ நான் 8th ஸ்டாண்டர்டு படிக்கிறதுலேருந்து நான் என்ன மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு வந்தனோ, பாட ஆரம்பித்தனோ, பாட்டு எழுத ஆரம்பித்தனோ, அதெல்லாம் நான் காலேஜ் போடுறப்போ தான் முழுமையாக நாம் நினச்சது, சின்ன வயசுலேயே நினச்சது சரிதான், இதிலே நாம் போனால் வெற்றி பெறலாம். இதுக்கு அங்கீகாரம் என் கூட இருந்த நண்பர்கள், சுற்றம் சூழல் எல்லாருமே எனக்கு வாழ்த்து தெரிவித்து, ஆமாம் நீ நல்லா பாட்டு எழுதுகிற, நல்லா டியூனும் போடுற, நல்ல மியூசிக்கும் பண்ணுற, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஆக சின்ன வயசில் நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டேன். அதற்கான மூலதனமான பேசிக்கான விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே சார், நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது பாடின பாடல் ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும் போது, அதாவது அந்த 8th 9th ஸ்கூல் டைமிங்கில் நம்ம பாடல் எழுதுகிறோம், இதுதான் பாடல் அப்படின்னு நம்ம அப்படி நினச்சிருப்போம். பட் அது இப்போ கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்படி சின்ன வயசில் அப்போல்லாம் நான் பண்ணவே இல்லை. சின்ன வயசில் என்ன பண்ணுறேன்னா கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதை கூட ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு +2 படிக்கிறப்போ ஒரு கவிதை எழுதுவேன். அப்புறம் +2 படித்து எழுதுன நான் என்ன பண்ணுவேன், ஒரு வருஷம் கழிச்சு அதே கவிதையை நான் படித்து பார்ப்பேன். அது எனக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா அது கவிதையாக இருக்காது, எதுகை மௌனம் மட்டும்தான் இருக்காது, எந்த பொருளும் இருக்காது. அப்படி தான் விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பிச்சது. பிறகு நான் கற்றுக்க ஆரம்பித்து நிறைய புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்து, லைப்ரரிக்கு போய் கவிதை படிக்க ஆரம்பித்து ஒன்று ஒன்றா அப்படி தெரிஞ்சது நான் தெளிவானேன். அதுக்கு பிறகு தான் பாட்டு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். சார், நீங்கள் இந்த சாங்லாம் எழுதலாங்கிற முடிவு எப்போ எடுத்தீங்க, ஏன் எடுத்தீங்க? நான் கல்லூரி காலங்களிலே முடிவு பண்ணேன். சார், உங்கள் ஒய்ஃப்காக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கவிதை எழுதிருக்கீங்களா, இல்லை பாடல் எதுவும் பாடிருக்கீங்களா? உயிரின் உருவம் தெரியாதிருந்தேன், உனையே உயிராய் அறிந்தே தொடர்ந்தேன், வானம் கையில் எட்டினால்
அங்கும் முன்னை எழுதுவேன் நிலவை கொண்டு வந்துதான் பெயரில் வர்ணம் தீட்டுவேன் உண்மை அன்பு ஒன்றுதான் இன்ப காதலில் என்று வாழ்ந்திடும் இனிய சீதனம் காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா. இது என் ஒய்ஃபுக்குன்னு தனியாக கவிதை வேணாம், இது அவங்க கேட்டால கவிதை தான். சூப்பர் சார். சார் இந்த மாதிரி ஏதாவது பாடல் வந்து வீட்ல பாடி இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கும், யூஸ்வலாக விட்றது தானே, தனியெல்லாம் பாட சொல்கிறது கிடையாது. அப்படி காலங்கள்லாம் உண்டு. பட் இருந்தாலும் அடுத்தது தொழிலே வந்து மியூசிக் ஆகிடுது இல்லைங்களா. பாட்டு எழுதணும், அதை பாடி பார்ப்போம், ரூம்லேருந்து வெளில வரப்போ பாடுவோம், வீட்டை விட்டு கிளம்புறப்ப பாடுவோம், நாம் எழுந்து கரெக்டாக இருக்கான்னு பாடுவோம், அந்த டியூன் நல்லா இருக்கான்னு பாடுவோம். இப்படியே இருக்கிறதுனால தனியாக அவங்க கேட்டு நான் பாடுறதுக்கான சூழல் அமையிறது கம்மி தான். அதுவே லைஃப்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக எஸ்பெஷலி அதுக்காக நான் மீட் பண்ணி பேசிக்கவோ அல்லது நான் பாடவோ மாட்டேன். ஓகே சார். இப்போ இந்த பாடல் வந்து அன்றையிலேருந்து சரி இன்றை வரைக்குமே ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் சொல்லலாம், என்னோட ஃபேவரட் கூட சொல்லலாம். உள்ளமே உனக்கு தான் அந்த பாடல் வந்து எப்ப கேட்டாலும் அது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த பாடலோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அது ஒரு வகையில் என்னென்னா 2000 அதுதான் வியூவர்ஸ் மத்தியில் நம்பர் 1 வேர்ல்டு முழுக்க. உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் அந்த பாட்டு தான் நம்பர் 1. இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தில் வந்து சேதுன்னு ஒரு படம் வந்துச்சு, செம்மத்தியான லவ் படம், சூப்பர் ஹிட் பாட்டு, உலகம் ஃபுல்லாக அந்த படம் நல்லா போச்சு. அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 பாட்டுன்னா இந்த பாட்டு தான் உலகம் ஃபுல்லாக ஒழிச்சுது. ஆனால் இதனுடைய தன்மை, இதுக்கு ஏற்பட்ட கதி என்னன்னு சொன்னால் ராமராஜன் சாருக்கு தான் அந்த பாட்டை போட்டு கொடுத்தேன். ராமராஜன் ரொம்ப ரசிச்சு அதில் என்னுடைய படத்தில் எல்லாத்துலேயும் 7 பாட்டு இருக்கும். சேரன்பாண்டியன்னா 7 பாட்டு இருக்கும், சிந்து நதி பொண்ணா 7 பாட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா டியூனுமே நல்ல டியூனாக போட்டுருவேன், எல்லாமே சிரத்தை எடுத்து நான் பண்ணுவேன். ஒரு டியூன் கூட உங்களுக்கு சோடை இருக்காது, அவங்க கையாட்டதை பொறுத்து அது தப்பு, அது வந்து தப்பாக மொழிய நான் போடுற டியூன் எதுவுமே உங்களுக்கு சோடையாக இருக்காது. அதுபோல் ராமராஜன் சாருக்கு 7 பாட்டு போட்டு கொடுத்தா 7மே நல்லாயிருக்கும். இதில் எஸ்பெஷலி உலகமாக ஹிட்டுன்னா அந்த உலைமை உனக்குங்கிற பாட்டு தான். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தன் சார் அடியும் என்னங்க அப்படின்னு கேட்டால் நான் ஒரு நிமிஷம் பாடலாமாம்மா, என்னென்ன இல்லை சார் உங்கள்கிட்ட சான்ஸ் கேட்கணும்பா. நான் ஒன்றும் சொல்கிறது கிடையாது, எப்போச்சும் டைம் இருந்தால் கேட்பேன், பாடணுமா சான்ஸா அப்படின்னா, பார்த்ததும் 2 விழியும் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கூவும் பாட்ட குயிலும் மறந்து போச்சு, தொட்டதும் செவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு, எடுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு, சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு, என் ராமனே ஒன்றை கண்டதும் கிழக்கு வெளுக்கலாச்சு, உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு, உனக்கும் சேர்த்து தானே நான் விடும் மூச்சு, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லையே, வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன். இடையில என்ன குறுக்கிட்ட பாட்டு நிறுத்த மாட்டான். இப்படி பாட்டெலாம் கொடுத்துட்டு சார் என்ன சார் பண்ணுறீங்கன்னு எனக்கு கேள்வி கேட்குறான். இது மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்கு உருகாதவங்களே கிடையாது. ரொம்ப அருமையா இருக்கு சார், கேட்கும் போதே வந்து உருகி 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 பாடின மாதிரி இருக்கு. இந்த பாடலை நீங்க மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்ல இருந்தீங்க? உலகமாக காதல் பாடலாக வரணும். ஏன்னா ஏற்கனவே சேரன்பாண்டியில் காதல் கடிதம் பாட்டு போட்டேன். அந்த காதல் கடிதம் பார்த்தோம்னா இன்றளவும் அதை ரசிக்கிறதுக்கு பாட்டே கிடையாது. காதலில் காலம் கடந்து அந்த காலகட்டத்தில் ஆர்டிஸ்ட் நிறைய இல்லாதனாலும் சரியாக ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி அல்லது ஒரு பிரம்மாண்ட இல்லைங்கிறதுனாலும் கூட அது பின்தங்கி இருக்கலாம். ஆனால் நாளுக்கு நாள் இந்த பாட்டு பெருகிட்டே வரும். ஏன்னா நான் எடுத்துக்கொண்ட ராகம் அப்படி.
அப்போலாம் என்ன பண்ணிட்டேன், மியூசிக் நல்லா படிச்சுட்டு ராகத்தில் தான் போடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராகத்தை படிச்சுட்டு காதல் பாட்டுக்கு ராகத்திலேயே எழுப்புண்டான்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கிற ஆர்வத்தை பிடிச்சிட்டு தவ கறந்து 1 மாதம் ட்ரை பண்ணி நான் போடுறேன். அப்படியே ட்ரை பண்ணி பாப்பா தபசாசா ரிசதப்பா தபகரி கபத சதா தப எல்லாம் பெரிய பெரிய கா வருது, பெரிய பெரிய மா வருது. இப்படியே பொறுக்கி அதில் ஒன்று கூட மாறாது. ஏன்னா இசை எப்படி நம்ம படிச்சிருக்கோமோ அப்படி தான் பாட்டு விரும்போடுறதுக்கு. அதனால தான் யாரை கேட்டாலும் என்ன ராகன்னு கேட்குறானுங்க சினிமாவோட நினச்சிக்கிட்டு இசையை மல்லு கட்டி படித்தேன். சினிமாவுக்கு அப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க, காப்பிடிச்சா கூட ஹிட் தான் ஜெயிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஆயிடுச்சு. அதுபோல் வர்றாங்க நிறைய பேர். ஆனால் அதை அப்படி தான் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த காதல் கடிதம் பாட்டை போட்டேன். இன்றாலும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரசிகர்களுடைய ஆதரவு பெருகிட்டே வருது. சார், இந்த உள்ளமே உனக்கு தான் சாங் ஏதோ வருத்தத்திலே நான் இருந்தேன்னு சொன்னீங்க. அந்த சாங்ஸ் பத்தி சொல்லும் பொழுது அது என்ன வருத்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம படம் பண்ணும் ஒரு படத்துக்காக 1 வாரம் தான் எடுத்துக்கும். இன்னும் 7 பாட்டு தான் கூட 1 வாரம் தான் எடுத்துக்கும். அப்புறம் வந்துடும். அப்புறம் நம்மளை நிலைநிறுத்துது என்ன, அடுத்தடுத்து இந்த பாட்டு டிவியில் போடணும். அதுதான் நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் அது போல் நினச்சேன், சரி இது சேரன் பாண்டியன் போல், சிந்துநதிப்பு போல் இந்த பாட்டு ராமராஜ் சார் நல்லா விஷுவல் பண்ணுவார். அந்த ராமராஜனுக்கெல்லாம் அப்புறம் நல்ல மார்க்கெட்டு, மக்கள்லாம் சாதாரண மக்கள்லாம் அவருக்குன்னா போய் குவிவாங்க. ரஜினி சாரே என்ன பண்ணுவார்னா, அவர் படம் வந்தால் கொஞ்சம் தயங்குவாராம், நம்ம படம் கொஞ்சம் தள்ளி கூட ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஎன்சி ஆடியன்ஸ் அவர் ரொம்ப அதிகம். சரி இந்த பாட்டை நல்லா ஒரு விஷுவல் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது நம்ம பாட்டு பண்ணி கொடுத்தோன்னா அதை நம்ம கண்டிக்க மாட்டோம். அது டைரக்டர் ஆச்சு, ப்ரொடியூசர் ஆச்சு அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம். அப்புறம் ரீரெக்கார்டிங் வருது. ரீரெக்கார்டிங் வரப்போ அந்த பாட்டை காணும். மற்ற பாட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது சுமாராக இருக்குது. ஒன்றும் பெரிய பிரம்மாண்டம் இல்லாட்டினாலும் ஓகே, அவருக்குரிய ஒரு இதில் ஃபார்முலாலாம் இருக்குது. அந்த பாட்டே இல்லை. உள்ளமே உனக்கு தான் விஷுவல் பண்ணவே இல்லை. மாமா ஏன் மாமாவே மனசுக்கு பிடிச்ச மாமாவே தன் தங் தன் ஒரு பாட்டு இருக்குது. அதை நான் ஆர்கெஸ்ட்ராவில் புதுசாக பண்ணியிருப்பேன். பட் ஏன்னா தெரியல, அந்த பாட்டு எடுப்படல. சுகன்யா ஆடியிருப்பாங்க, ராமராஜன் ஆடிருப்பாங்க. நான் எதிர்பார்த்த பாட்டு விஷுவலில் இல்லை. என்னன்னு கேட்டால், இல்லை சார் இது நாங்கள் இன்னும் விஷுவல் பண்ணல, பெரிய செலவு பண்ணி நாங்கள் பண்ணுறதா இருக்கோம். ரீரெக்கார்டிங் முடித்தோன்னே பண்ணி இணைச்சிருவோம். நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணி முடித்தாச்சு. பார்த்திங்கன்னா அந்த பாட்டு படத்துல இல்லை. என்னென்னா ஏதோ ஒரு நெருக்கடி ப்ரொடியூசருக்கு. சரி சார், ஏற்கனவே 7 பாட்டுக்கு 6 பாட்டு இருக்குது, அது போதுன்னு விட்டுட்டாங்க. கடைசியில் ஆடியோவில் மட்டும்தான் அந்த பாட்டு வந்துச்சு. ஆடியோ நல்ல ஹிட்டு. ஆனால் விஷுவல் பண்ணல அந்த 6 பாட்டும் வெளியில் வரல, அந்த அளவுக்கு ஒழிக்கலை. இந்த பாட்டு தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் மிகப்பெரிய பாட்டாக உலகம் ஃபுல்லாக இன்றளவு ஒழிச்சிட்டு இருக்குது. அப்போது விஷுவல் பண்ணி தான் என்ன பண்ணுவேன், இன்றளவு விஷுவலில் போடுவாங்களா டிவியில், எனக்கு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மகிழ்ச்சி இல்லை. அதனால தான் அதுக்கான வருத்தப்பட்டேன்னு சொல்ல வந்தேன். எங்களுக்கும் புரியுது சார். அந்த சாங் கண்டிப்பா விஷுவல்ல இருந்தா இன்ன வரைக்குமே டெய்லியும் டிவியில பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். அந்த வருத்தம் எங்களுக்குமே இருக்கு சார். அடுத்ததா இந்த சிந்துநதி படத்துல அடியே அடி சின்ன பிள்ளை அந்த பாடல் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்கான சாங் தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அடியே அடி சின்ன பிள்ளைங்கிறது இன்றைக்கு எல்லாரும் கேட்காத ஆளுக்கே கிடையாது. அடி சின்ன பிள்ளைனா ஆம்பாங்க, அவ்வளோ சாதாரணமாக தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் அடியேடி சின்ன பிள்ளைங்கிறது ஒரு டூயட், ஒரு காதல் பாட்டெலாம் கிடையாது, ஒரு டூயட்டு. சாதாரணமாக அவங்க கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்களா, 2 பேரும் வெளில அப்படியே ஜாலியாக போகிறாங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ளை, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஏக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அந்த பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக நினச்சிங்க, எல்லோரும் ஈஸியாக நினச்சிங்க. அடியே அடி சின்ன பிள்ளை ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே, மலர்ந்த மலரை மறைச்சா நல்லா இல்லை, இதான் வச்சுக்கோங்க. 4 வரி தானே இருக்குது. அடியே அடி சின்ன புள்ள, அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ளே, மலர்ந்த மலரை மறைச்சா நல்லா இல்லை. அடடா அட சின்ன கண்ணா, இன்றைக்கி அது 2ல் 1, தனியாக கேட்டால் தருவேன் ஒவ்வொன்றா. இதுக்கு சிம்பிள் வரி, இது ஒரு பாட்டாக நினைப்பீங்க. அந்த சிம்பிள் நட வர்றதுக்காக வேண்டி வைரமுத்து அவர்களிடம் இந்த பாட்டு டியூன் கொடுக்கப்பட்டது. கொடுத்து பார்த்திங்கன்னா நான் கூட நினச்சேன் நாளைக்கு வந்துடும், வந்தோடனே ரெக்கார்டிங் போகலான்னு. வரவே இல்லை. சீக்கிரம் செந்தமிழ்
மிக அருமையான டைரக்டர், மறக்க முடியாது, நல்ல அருமையான கற்பனைவாதி. சார் என்ன சார் பாட்டு வந்துச்சா சார்னு, சார் கொஞ்சம் டைம் எடுத்து எழுதுறேன்னு இருக்கார் சார். சார் அது ஒரு சிம்பிள் டீம் தான் சார், அவ்வளோ டைம் ஆகுது. இல்லை சார் எழுதி அனுப்புனார், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல சார், இன்னும் பெட்டராக கேட்டிருக்கேன் சார்னார். என்னடா அப்படின்னா இன்னும் பெட்டராக வரப்போகுது, இலக்கியத்தை நிறைய கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் அப்படியே ஒரு ஏக்கத்திலே இருக்கேன். அந்த டியூனுக்காக வர மாட்டேது, ஒரு வாரம் கழிச்சு வரல, அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வருது. இவர் என்ன சார் அவர் டைம் எடுத்துக்கிறாரு. சரி இப்போ நல்லா வரும், நம்ம வெயிட் பண்ணுறாரு. கடைசியில் தான் வருது இந்த டியூன். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. அடியே அடி சின்ன புல்ல ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள, மலர்ந்த மலர மறைச்சா நல்லா இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி நிற்பிருந்தார். என்கிட்ட காட்டினார், சிதம்பரம் சார் காட்டினார் டைரக்டர். ஆனால் அவ்வளவு இருக்குது, ஆனால் ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் இலக்கியம் நிறையா இருக்குது. இன்னும் சாதாரணமாக இருக்கணும்னு கஷ்டப்பட்டு அவர் வாங்கினார். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா உலகமாக ஹிட்டு. இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்லேயோ காது குத்துலையோ ஊரில் எதுவுமே பாடாத வீடே கிடையாது. சூப்பர் சார், சூப்பர். நீங்க நான் 2 லைன் கேட்டா நீங்க மொத்தமாவே பாடுறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு மெமரி இருக்கு. பட் எனக்கெல்லாம் கூட இவ்வளவு இருக்குமான்னு தெரியல. இசையில அவ்வளோ ஆர்வமா இருக்கீங்கன்னு இதுல இருந்து எங்களுக்கு தெரியுது சார். எங்களுக்காக இவ்வளவு தூரம் பாடிருக்கீங்க. அப்படியே அடுத்து இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கு சார். இந்த ஆத்தி சாங் கொஞ்சம் ஒரு 2 லைன் பாட முடியுமா? ஆத்தி வாடையில் பட்டமரம் கோடையில் கொழுந்து விடாத அடிப்போடி முள்ளுக்குள்ள போட்ட விதை முட்டி முட்டி முறைச்சி விடாத மயங்கி மறுகிறியே மறந்து நானும் போவேனா, மலையே நாராக்கி மாலை கட்ட மாட்டேனா. ஆத்தி வாடையில் பட்டமரம் கொடையில் கொழுந்து விடாத. நீங்கள் பாட சொல்லிட்டீங்க, ஆனால் பல்லவியை விட சரணம் நல்லாயிருக்கும். என்னதான் உறவு இருந்தாலும் உன்னதான் நினைக்கிறேன், இருந்தும் உசுறு இல்லாம என்னவோ இருக்கிற தங்கமே, உன்னை எண்ணித்தானே தனியா தவிக்கிற, தரையில துடிக்கிற மீனை தண்ணிக்குள் இழுக்கிற, பொட்டு வச்ச குமரி பெண்ணே கேளடி, நீ எட்டி வச்சா இமயமல 7 அடி, திறனானே தீரணா, திறனானே தீரணா. ஏ அழற பொண்ணே கொஞ்சம் சிரிச்சு போடு, அந்த சிரிப்புக்குள்ள துன்பம் எரிச்சு போடு. ஜெயசாசனில் பாட முடியல, இது எனக்கு கம்போஸ் பண்ணதில்லை, வேறு யாரும் நீங்கள் பாட வைக்கிறதா இருந்திருக்கீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னாரு. அந்த அளவுக்கு அவருக்கு எவ்வளோ பாட்டு இருக்குது, மூச்சு விட முடியாத ஒரு பாட்டை கொடுப்போன்னு தான் நான் கொடுத்தேன், பாட வச்சேன். இது எல்லோரும் கேட்டதுனால ஒரு வெஸ்டர்ன் வேணுங்கிறதுக்காக அந்த கிராமியம் மாறாமல், அந்த கதனுடைய தன்மை மாறாமல், ஃபீல் எங்கேயுமே செதறி போகாமல் அந்த பாட்டை கொடுத்தேன். இன்றளவும் இன்னும் இதுக்கு மேலே ரசிகர்கள் அதுக்கு கூடிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இசையமைச்ச பாடல்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது இது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாடல் என்ன பாடல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கடவுளும் நீயும் ஒரு தாய் பிள்ளை இருவரும் தனி மறந்தானே, அவனுக்கும் உனக்கும் அன்னை இல்லை அதனாலோரினந்தானே, நதி என்றால் நுரையுண்டு வாழ்வென்றால் குறையுண்டு. இந்த பாட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் நடந்தது. முடிஞ்ச உடனே டைரக்டர் எழுதார், அதை சார்ந்த 4 பேர் எழுதாங்க. சார் இதுதான் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டஃப்பாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணேன் பாட்டுன்னு சொல்கிறேன்.
சார் இப்போ உள்ள படங்கள், அதாவது இப்போ உள்ள படங்கள்ல ஏஆர் ரஹ்மான் சார், தமன், அப்புறம் நிறைய ஜிவி பிரகாஷ், இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கு? இப்போ கூட ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு நல்ல விஷுவல் பண்ணியிருப்பாங்க. தன்னே தன்னா நன்னே தனா நன்னே தனா நன்னே தன்னே தனா நன்னா தனா நன்னே நன்னே ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மதி விட்டுருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒன்று நான் தொட்டதுக்கு உங்கள் பங்காச்சு சொன்ன அப்படியே வந்திருக்கும். ஆக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதை தான் இப்போ வர்ற நியூஸ் ரைட்டர்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பழைய பாட்டு எடுத்து தான் பண்ணுறாங்க. சார், உங்க கெரியர்லயே ஃபர்ஸ்ட் படம்னா அது சேரன் பாண்டியன் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துல உங்களோட ஃபேவரட் சாங் என்ன? தன்னா நானே தானே நானே எம்மா தானே நன்னே தானே நன்னே தானே நானே எம்மா தானே நன்னே தானே நன்னே தானே நானே. The லாஸ்ட் கொஸ்டின், பட் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சாங்னு சொல்லலாம். ரீசெண்டா விஜய் டிவி ராமர் சார் கூட அதை பாடி இன்னும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாரு. அண்ட் அது இல்லைனாலும் அந்த சாங் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் தான். அந்த சாங் தான் வந்து இந்த ஆத்தாடி என்ன உடம்பு, அந்த பாடலோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஆத்தாடி என்ன உடம்பு அட அங்கங்க பச்சை நரம்பு, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு அதன் அடையாளம் சின்ன தழும்பு, பூவாழ காலாக பொன்மூங்கில் தோலாக, பூவாழ காலாக பொன்மூங்கில் தோலாக. அப்போ ஒரு ஷாகுல் கம்பி கொஞ்சம் புது வயசாக இருந்தார். சரி புதுசாக போகலான்னு போட்டேன். அது ஒரு சின்ன பையனை, ஒரு நாலாம் கிளாஸில் 4 வயசு ஒரு பையனை அதில் பாட வச்சேன். பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. அதில் லிரிக்ஸ் ஒன்று வரும்போது ஒரு விவாதம் ஒன்று நடக்கும் உங்களுக்குள்ள, டைரக்டருக்குள்ளே எல்லாம் பண்ணோம். இந்த வார்த்தை தேவையா, இது வேணாமா அது. அதில் கூட இந்த அங்கங்கே பச்சை நரம்பு ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு அதன் அடையாளம் சின்ன தழும்புன்னு போடுறாங்க. தழும்பை மாற்றலாமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் இல்லைங்க, தழும்புங்கிறது அது எல்லாருக்கும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு செக்ஸியான வேர்டு தான், பட் புரியாதுன்னாங்க. இல்லை வேணாமே அப்படின்னேன். இல்லைங்க, ஏற்கனவே அது வந்திருக்கு. மடல் வாழை தொடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மச்சம் மச்சம் நிறையா வந்திருக்கு. இப்போ ஆடியன்ஸு ஒரு புரிந்த வார்த்தையில் புரிதலான வார்த்தையாக ஆயிடுச்சு. இருக்கட்டுமே அப்படின்னாங்க. எனக்கு அது ஒப்புதல் இல்லை, படிக்கிறதுனால போட்டாச்சு. நான் எதிர்பார்த்த விட பெரிய ஹிட் அந்த பாட்டு. ரொம்ப நன்றி சார். அதாவது இவ்வளோ நேரம் ஐங்கரன் மியூசிக் சேனல் மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் நாங்க கேட்ட பாடல்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அதை பாடி காட்டி அதோட பயணம், அதாவது அதோட அனுபவம் எல்லாத்தையும் நீங்க ரொம்பவே அருமையா தெளிவா சொன்னீங்க. கடந்த காலமா இருந்தாலும் சரி, நிகழ்காலமா இருந்தாலும் சரி, இதே மாதிரி உங்களுடைய பயணம் வந்து இன்னும் மென்மேலும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் சார்பா நாங்க வாழ்த்துறோம் சார். நன்றி. நன்றி நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்பவே பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உலகம் முழுதும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஐங்கரன் மியூசிக் சேனல் ரசிகர்களுக்கு என் உளமார்ந்த நன்றி.